Okay, hi guys. See, actually இன்னைக்கு ஒரு புது வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படினு கேட்டிங்கனா Jcid ல இருந்து U15 னு சொல்லிட்டு UFS ரீப்ரோகிராமர் ஒரு டாங்கிள் ஒன்னு லான்ச் ஆயிருக்கு. சோ அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். எங்கிட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா UFI இருக்கு, EJRAC Plus இருக்குது, MEPI இருக்குது, Medusa Pro இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தும் இதை ஏன் வாங்கணும்? சேம் அது மட்டும் கிடையாது. இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? சோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்ப்போம். கண்டிப்பா அன்பாக்சிங் வீடியோ நம்ம தான் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இத டீடைலா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் கொடுத்துறேன். அதுக்கு அப்புறம் டீடைலா வந்து பாத்தீங்க அப்படினா கம்ப்ளீட் இதோட ஆப்ஷன்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதுதான் அந்த பாக்ஸ் ஆக்சுவலா. சோ இதுல என்ன அப்படினு கேட்டிங்கனா அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனா வித் USB 3.0 சப்போர்ட்டோட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பவர் சப்ளை. இதுக்கு முன்னாடி வேற எதுலயுமே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது இல்ல. ஆட்டோ மோடும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனோட எல்லா பாக்ஸும் சொல்றது தான் இதுவுமே. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் சொல்றது தான். ஸோ ஜேசில இருந்து அப்படிங்கும்போது என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபோர்ஸில் எந்த ஃபோக்கஸில் இவங்க அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அது மாறும். ஸோ இப்போ அன்பாக்சிங் பார்த்தலாமா? ஓகே, இதுதான் சாக்கெட் ஆக்சுவலாக. சாக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு BGA 153, 254, 297 சொல்லிட்டு 3 விதமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா UFSம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டெடிகேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, எஸ் 3 விதமான டெடிகேட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜேசியை பற்றி நம்மளுக்கு தெரியும், நல்லா செம ஹார்ட் கோராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. மற்றது மாதிரி கொஞ்சம் இதாக இல்லாமல் நல்லா ஃபிக்ஸிங் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஜேசியோட குவாலிட்டி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? அடுத்தது இதுதான் மெயின் மோடியூலு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இது போடுறோமோ, சப்போஸ் ஒரு ஐசி போடுறோம் அப்படின்னாக்க BGA 254 இருந்தால் சென்டர் கனெக்டர் இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு 3 விதமான கனெக்டர் இருக்குது. 3மே சேக்கப் சிம் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ஸ்பேஸ் நல்லா போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆஸ் யூஷுவல் அவங்க டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பவர் அடாப்டரு வந்து பார்த்தீங்கன்னா 1000S ப்ரோவில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் அதை கனெக்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆட்டோ. சேம் அதே மாதிரி UFS 2.x. வேணுங்கிறது நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம். எதை சுவிட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம் 4.x வரைக்கும் இருக்குது. எந்த UFS வெர்ஷன் போடுறோமோ கண்டிப்பாக அதை சுவிட்ச் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுற USB. ஒரு நல்ல குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள். ஓகே, USB A to டைப் சி கேபிள் A to C கொடுத்துருக்காங்க. இது சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளுக்கு ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா பிசி கனெக்ஷனுக்காக இப்படி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இல்லாமல் நம்மளுக்கு இன்டர்னல் மோடியூல் இருக்கு இல்லையா? ஸோ இது ஐசியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்காக, ஏன்னா சைஸ் ஹெச் கம்மி வரும் இல்லையா, தெரியலையா ஸ்க்ரீனில்? ஓகே, இது 2 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, 297 இருந்தால் இதை மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 153, 254 ரெண்டுக்கும் உள்ளே போட்டிருக்கிறதே போதும். ஒருவேளை டிஃபிகல்ட்டிஸ் நாளைக்கு ஏதாவது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்கோட ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளதுக்கு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா கேட்சப் ஆகிக்கும். டைரெக்ஷனை மட்டும் உஷாராக வந்து செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றணும் இதை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இதில் நான் Jcid நம்ம இது ஆப்பிளுக்கு வாங்கும்போது JC டயக்ராம்லாம் ஃப்ரீ வந்துச்சு. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா? இதை வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். இதை வச்சு அடுத்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் வீடியோவாக வெளியில் வரப்போகுது. ஸ்டே டியூன் வித் அஸ். பை பாய்.